மீண்டும் ஆண்டவர் இந்த இரண்டாவது நாள் சுத்திகரிப்பு கூட்டத்திலே நம்மை பங்கெடுக்க கர்த்தர் பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். तुम्हारा प्रभु हमें ये दूसरे दिन का शुद्धिकरण की सभा में बाही होने के लिए अनुग्रह दिया, इसलिए प्रभु को धन्यवाद. நேற்றைய தினத்தில் 2 சுத்திகரிப்பு கூட்டத்திலே நாம் பங்கெடுத்தோம். कल के दिन दोनों शुद्धिकरण की सभा में हम बाही हुआ था. மூன்றாவது கூட்டத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டு இருக்கிறார். आज के दूसरे दिन के तीसरे सभा में भी प्रभु की आत्मा हमसे बात करता है. தேவனுடைய சமூகத்திலே நாம் இவ்வளவு நேரம் சுத்திகரிப்பு பண்ணி ஆவியிலே உபாசித்து ஜெபித்தோம். प्रभु के सम्मुख में हम अभी तक शुद्धिकरण के होने के लिए आत्मा में उपवास के साथ हम आराधना करके प्रार्थना किया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. இந்த வேளையிலும் கூட மீண்டும் கூட இந்த சுத்திகரிப்பு தேவனுடைய வார்த்தையாக நாம் மீண்டும் கூட 1 கொரிந்தியர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்வோம். पहला कुरिन्थियों को पत्री 11वां अध्याय. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ராபோஜன மனதை குறித்து விதத்தை குறித்து எழுதும்போது प्रेरित पौलुस प्रभु भोजन के बारे में लिखते समय அதை நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயந்திருக்கப்படும் என்று எழுதுகிறார். हम अपने आप को छाछे तो हम दंड की आज्ञा हम पर नहीं आएगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा हो. நம்மை நாமே நிதானித்து அறிந்து இந்த பந்தியிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். आमीन. इसलिए किसी भी मनुष्य अपने आप को छाछ ले, फिर इस भोजन में बाही हो. அபாத்திரமாய் நாம் பானம் பண்ணக்கூடாது என்று अनुचित रीति से इस भोजन में बाही नहीं होना. 28ஆம் வசனத்தை சொல்றார், நம்மை நாமே, அதாவது எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறின்னு சொல்லுகிறார். 28 में लिखा है मनुष्य अपने आप को छाछना. இன்னும் 29 சொல்றாரு, நிதானித்து அறியணும்னு சொல்றார், நிதானித்து அறியலன்னு சொல்றார். आमीन. और 29 में भी कहता है मसीह के देह के बारे में नहीं पहचाना. நிதானித்து அறியணும்னு சொல்லுகிறார். आमीन. पहचाना नहीं. இன்னும் 31ல சொல்றாரு, நிதானித்து அறிந்தால். आमीन. और 31 में भी लिखा है हम अपने आप को छाछते तो. அப்போ இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு கூட்டங்களிலே நம்மை நாமே தன்னைத்தானே சோதித்து நிதானித்து அறியக்கூடிய நாட்கள். ऐसे जो शुद्धिकरण का दिन है, ये हम सब अपने आप को छाछ के पहचानने वाला समय है. உடைத்து நொறுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் புதிதாக்கப்பட வேண்டும். हम पूरी रीति से थोड़ जाना और पूरा चकनाचूर हुआ अनुभव में प्रभु के सम्मुख में वापस हमें प्रभु बनाने. இந்த பூமியிலே நாம் இருக்கிற வரைக்கும் நாம் அவரை விட்டு நாம் தேவனை விட்டு பிரிந்து விடக்கூடாது. जब तक हम इस पृथ्वी में रहता तब तक हम उस परमेश्वर से अलग नहीं होना. எப்பொழுதும் அவரோடு கூட நாம் தேவ பிரசன்னத்தோடு கூட நாம் உறவாடி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். हम सर्वदा प्रभु के उसी महिमा में हम संगति बनते रहना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. நாம் மனிதர்கள், ஆகவே தான் அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறோம். हम सब इस शरीर में रहता है, इस कारण जब तक वो न आए तब तक हम उसके मरण को स्मरण करते रहता है. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாக பெரிய ஜெய வாழ்க்கை உண்டு. यीशु मसीह के मरण के द्वारा एक बड़े जय का जीवन मिलता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. நம்மால ஜெயிக்க முடியாத மாம்சம் இரத்தத்தினால, ஆனால் இயேசு ஜெயித்து காண்பித்திருக்கிறார். அந்த மரணத்தை நாம் வருமளவும் நினைவு கூறுகிறோம். हम अपने मांस और लहू से जय नहीं पा सकता, लेकिन यीशु अपने मांस और लहू में आकर जय के दिखाया, इसलिए यीशु को मरण को हम स्मरण करता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. இதிலே 32வது வசனத்தை வாசிக்கலாம். पहला कुरिन्थियों 11वां अध्याय में 25 वचन. 1 கொரிந்தியர் 11:32 வாசித்தால், நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். परंतु प्रभु हमें दंड देकर हमारी ताड़ना करता है, इसलिए कि हम संसार के साथ दोषी न ठहरे. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அன்பு செய்யறனால்தான் அவர் சிட்சைக்கு ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर अपने संतान पर प्रेम करता है, इस कारण वो ताड़ना भी देता है.
எல்லாரையும் சிச்சிக்கல. நாம் இந்த உலகத்தோடு கூட ஆக்கடைக்கு தீர்க்காதபடிக்கு நம்மை ஆண்டவர் சிச்சிக்க ஒப்புக்கொடுத்தார். आमेन। हम इस संसार के साथ उसी ने ठहरना, इस कारण प्रभु हमको ताड़ना देता। நாம் இந்த உலகத்தின் பிள்ளைகள் வேசியின் பிள்ளைகள் போல ஆயிடக்கூடாது. हम इस संसार के लोग के जैसे वेश्या के संतान न बनना। சிச்சையை குறித்து எழுதுகிற போது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை இப்படி சொல்கிறார். इब्राहिम 12 अध्याय में 7 और 8 वचन। நீங்கள் சிச்சை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரர் உண்டோ? तुम तुक को ताड़ना समझकर सगलो, परमेश्वर तुम्हें पुत्र जानकर तुम्हारे साथ बर्ताव करता है। वह कौन सा पुत्र है जिसकी ताड़ना पिता नहीं करता? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திராயிராமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். यदि वह ताड़ना जिसके बाही सब होते हैं तुम्हारी नहीं हुई तो तुम पुत्र नहीं पर विचार की संतान टकरे। இப்போ தேவன் நமக்கு சிச்சையை அனுமதிக்கிறது நன்மைக்கு எதுவாகவே. प्रभु हमें ताड़ना में सौंपता है, वो हमारे भलाई के लिए। 10வது வசனத்திலே பரிசுத்தத்தில் பங்கு கொள்ளும்படியாக நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவர் சிச்சிக்கிறார். आमीन। 10 वचन में लिखा है वो तो हमारे लाभ के लिए करता है कि हम भी उसकी पवित्रता के बाही हो जाएं। 12:6 சொல்லுது, தேவனின் அவர் எவர் மேல அன்பு செய்கிறாரோ அவனை சிச்சித்து அவர் சேர்த்து கொள்கிற மகனை தண்டிக்கிறார் என்று சொல்கிறார். इब्रानी 12 अध्याय 6 वचन कहता है क्योंकि प्रभु जिससे प्रेम करता उसकी ताड़ना भी करता है और जिस पुत्र बना लेता है जिस उसको कोड़े भी लगाता है। நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அதே மாதிரி அவர் சிச்சிக்கிற பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார் சிநேகிக்கிறார் என்று 12வது வசனத்திலே 11-12 வாசிக்கிறோம். नीति वचन 3 अध्याय में 11 और 12 वचन भी यही कहता है, என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறாரோ அவனை சிச்சிக்கிறார். ये मेरे पुत्र यहोवा की शिक्षा से मुंह न मोड़ना और जब वो तुझे डांटे तब तू बुरा न मानना, क्योंकि यहोवा जिससे प्रेम रखता है उसको डांटता है, जैसे कि बाप उसे बेटे को जिससे वह अधिक चाहता है। யோபு வாசிக்கிறோம், தேவன் தகப்பன் அதாவது தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று और சொல்லப்பட்டது. अयुब को पुस्तक में कहता है जिसको प्रभु का ताड़ना होता है वो धन्य है। அப்போ தேவன் இந்த சிச்சையை அவருடைய பரிசுத்த பிள்ளைகளுக்கும் அனுமதிக்கிறார். परमेश्वर ये ताड़ना अपने पवित्र संतान के लिए देता है, நம்முடைய பிரயோஜனத்திற்காக, हमारे लाभ के लिए। அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். वो अपने संतान पर प्रेम करता है। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலேயும் நான் வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 3 अध्याय में भी वो पढ़ सकते हैं। 19வது வசனம், 19 वचन, நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. मैं जिन जिन से प्रेम करता हूँ उन सबको उलागना और ताड़ना देता हूँ, इसलिए सरगम हो और मन फिरा। சிச்சை வேதத்தில் தேவனுடைய ஜனங்களை தேவன் சிச்சித்து தான் நடத்தி இருக்கிறார். आमीन। शास्त्र में देख सकता परमेश्वर अपने संतान को ताड़ना देकर अगुवाई किया। உபாகமம் 8:5 வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 8वां अध्याय 5वां वचन, உபா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 8वां अध्याय 5वां वचन, ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. फिर अपने मन में ये तो विचार कर कि जैसे कोई अपने बेटे को ताड़ना देता है वैसे ही तेरा परमेश्वर यहोवा तुझको ताड़ना देता है। அறிந்து கொள்வாயாக என்று சொல்கிறார். आमीन। ये विषय को तो अपने मन में विचार कर। தகப்பன் சிச்சிக்கிறாத புத்திரன் உண்டோ? ऐसे कोई पुत्र है क्या जिसे पिता ताड़ना नहीं देता? சிச்சையை நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. इसलिए ताड़ना को हम हल्की बात न समझो। சிச்சையை நீங்கள் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகக்கூடாது. और प्रभु जब तुम्हें डांटता है तब तुम निराश नहीं होना। உங்களை கர்த்தர் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பிக்கும்படியாக உங்களை பரிசுத்த பிள்ளைகளாக மாற்ற பங்கு கொள்ள தேவன் சித்தம் கொண்டுதான் அவர் சிச்சிக்கிறார்.
प्रभु वो दंड का आज्ञा से तुम्हें बचाने के लिए और तुम वो पवित्रता में बाही होने के लिए यही प्रभु का इच्छा है, इसलिए तुम पर ताड़ना देता। அவருடைய சிச்சை உங்களை கொல்வதற்காக அல்ல. वो ताड़ना तुम्हें मार डालने के लिए नहीं। நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 18 சொல்கிறது, அந்த நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப விட்டாது. आमेन। नीति वचन 19वां अध्याय में 18 वचन कहता है। அப்ப தேவன் கொல்லுகிறவர் அல்ல, आमेन। परमेश्वर मार डालने वाला नहीं, உன்னை முற்றிலுமாக அழிக்கிறவர் அல்ல. वो पूरी से तुझे मारने वाला नहीं, உனக்கு ஹெல்ப் பண்ணி பிழைக்க தான் தேவன் வழி செய்கிறார். आमीन। क्योंकि ताड़ना से तो बच निकलना, அதாவது உன்னை பரிசுத்த அழைப்புக்கு நேராக நடத்தி உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை பிழைக்க வைக்க விரும்புகிறார். क्योंकि ताड़ना के द्वारा तुम्हें वो पवित्र बुलावट के ओर भलाई देकर प्रभु बचाता तुझे। எபிரேயர் 12:9 அப்படித்தான் வாசிக்கிறோம். इब्रानियों को पत्री 12वां अध्याय 9वां वचन। நம்முடைய சரீரத்தின் தகப்பன் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அஞ்சி நடக்க வேண்டும் அல்லவா. फिर जबकि हमारी शारीरिक पिता भी हमारी ताड़ना किया करते थे और हमने उनका आदर किया, तो क्या आत्माओं के पिता के और भी आदि न रखे जिससे हम जीवित रहे। எபிரேயர் 12:9 வாசிக்கிறோம். इब्रानियों 12:9। எதற்காக பிழைக்கத்தக்கதாக ஒரு வார்த்தை சொல்கிறார். आमीन। क्योंकि हम जीवित रहे। அல்லேலூயா। हालेलुया। உன்னை சாகிறதுக்காக கொல்வதற்காக இல்லை, உன்னை மீண்டும் ஒரு ப்ரொமோஷன் கொண்டு வந்து அதை விடுதலையாக்கி உன்னை பிழைக்கத்தக்கதாக பரிசுத்தத்திலே பங்கு கொள்வதற்காகத்தான் உங்களை சிச்சிக்கிறார். तुझे मार डालने के लिए नहीं देता ताड़ना, वो ताड़ना के द्वारा तुम जीवित रखना है। அந்த சிச்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த சிச்சையை சிச்சிக்கும் போது நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. इसलिए जब हमारे और प्रभु टाटता है तब हम वो ताड़ना में तुच्छ न जाना है, ताड़ना के द्वारा निराश भी नहीं होना। அந்த சிச்சிக்கும் போது தற்காலத்தில் அது துக்கமாகத்தான் இருக்கும். क्योंकि वर्तमान में हर प्रकार की ताड़ना துக்கித்திரேகா, शोक की बातें होती काई पड़ता है। அதுதான் அங்கே எபிரேயர் 12 அங்கே 11 வாசிக்கிறோம். इब्रानी 12वां अध्याय 11वां वचन कहता है। அந்த சிச்சிக்கிற வேலையில ரொம்ப நமக்கு என்ன இருக்கும்? शोक, துக்கமாக தான் இருக்கும். आमीन। जब प्रभु ताड़ना देता तब हमें शोक ही पड़ता है। அந்த வேலையில மேற்கொண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. हम और उसी समय निराश नहीं होना। அந்த சிச்சிக்கும் போது நாம் அதை அற்பமாக எண்ணிடக்கூடாது. वो ताड़ना को हम तुच्छ भी नहीं जाना, அந்த சிச்சையை நீங்க பகைக்கவும் கூடாது. उस पर बैर भी नहीं करना। சங்கீதம் 50:17 சொல்றது சிச்சையை நீ பகைக்கிறாய் என்று சொல்றார். भजन संगीता 50वां अध्याय 17वां वचन। சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். आमीन। तो मेरे ताड़ना पर तुच्छ जानता है और मेरे वचनों को तू फेंक देता है। மனம் திரும்பு என்று சொல்கிறார். आमीन। मन फिराने के लिए कहता है। அப்ப அப்படி நாம் மனம் திரும்பி சுத்திகரிப்பு செய்து இந்த பந்தியிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். वैसे मन फिराना शुद्धिकरण के साथ इस भोजन में बाही होना। பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்களை சிட்சிக்கப்படுக்கும் போது அவர்களது சிச்சையை முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. और पुराने नियम में प्रभु अपने संतान को ताड़ना दिया, तभी वो लोग वो ताड़ना को पीछे फेंक दिया है। சோர்ந்து போய்விட்டார்கள், वो ताड़ना அற்பமாக में निराश எண்ணிவிட்டார்கள். हो गया है, तुच्छ जाना है। சிச்சையை அவர்கள் அவங்க என்ன செய்தார்கள்? அந்த சங்கீதம் 50 சொன்னது போல அந்த சிச்சையை பகைத்து விட்டார்கள். वो लोग शिक्षा से बाहर भी किया है। அவை தேவனுக்குமாக முகத்தை காமிக்கல, முதுகைத்தான் காமிட்டாங்க. वो लोग परमेश्वर के सामने अपने चेहरा को नहीं, अपनी पीठ को दिखाया। அப்படிதான் அங்கே எரேமியா 2:27 சொல்கிறது. यिर्मयाह 2 अध्याय 27 वचन वही कहता है। அவர்கள் முதுகை காண்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. वो अपने पीठ को दिखाया। அங்கே 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்க முடியும், 7:24 வாசிக்க முடியும். और यिर्मयाह 7वां अध्याय 24 वचन ஒரு 32-33 வாசிக்க முடியும். और 32
अध्याय में 33 वचन में पढ़ सकता है। 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். यिर्मयाह 32 अध्याय 32 33ல முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். यिर्मयाह 35 में 33 में लिखा है, ஆமென். उन्होंने मेरी ओर मुंह नहीं वरन पीठ ही फेर दी है। அப்போ அவர்கள் முகத்தை காண்பிக்காதபடி அற்பமாக எண்ணி என்ன செய்தார்கள்? ஜாக்கிரதையாக மனம் திரும்பாதபடி அவர்கள் முகத்தை காமிட்டு முதுகத்தான் காமிச்சான். उन लोग ऐसे मन फिराने सावधान नहीं रहता था, उसके बदले मुंह को नहीं वरन पीठ को फेर दी है। அப்படிதான் அங்கே வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவனுடைய சமூகத்தில் இன்னும் அங்கே எரேமியா 18-17லையும் வாசிக்கிறோம். यिर्मयाह 18 अध्याय 17 वचन भी कहता है, என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல் என்றார். आमीन। मैं उनको पूर्वाई से उड़ाकर शत्रु से, அப்படிப்பட்டவருக்கு தேவன் முகத்தை காமிக்க மாட்டாரு, முதுகத்தான் காமிப்பாங்க. आमीन। मेरा मुंह को नहीं परंतु पीठ दिखाऊंगा। இங்கே கேருங்க, நீ அவருக்கு முகத்தை காமிக்காம நீ முதுக காமிச்சா அவரும் உனக்கு முதுக காமிச்சிட்டு போயிடுவார். तू भी परमेश्वर का मुंह नहीं पीठ दिखाता, इसलिए परमेश्वर भी तेरे लिए मुंह को नहीं पीठ को दिखाएगा। தேவனுடைய முகம் மறைந்து விடுகிறது. परमेश्वर अपने चेहरा को छिपाता है। அதான் அங்கே புலம்பலின் புத்தகத்தில் அங்கே எரேமியா புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. आमीन। विलाप गीत में यिर्मयाह के विलाप को हम देख सकता है। அங்கே எரேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க विलाप முடியும். गीत का पुस्तक 3 अध्याय, அவர்களுக்கு முகத்தை மறைத்து விட்டார். आमीन। மேகத்துக்குள்ளே மறை, ஆமாம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 44 நான் வாசிக்கலாம். 44வது வசனம். तूने अपने को 44वां वचन, विलाप की 3 अध्याय 44, तूने अपने को मेघ से घेर लिया है कि तुझ तक प्रार्थना न पहुंच सके। அவருடைய முகத்தை மறைத்து விட்டார். वो अपने चेहरा को छिपा दिया। அப்போ இங்கே கவனிக்க 49 சொல்லுகிறது, கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும். 49वां वचन में मेरी आंख से लगातार आंसू बहते रहेंगे। 50वां वचन, जब तक यहोवा स्वर्ग से मेरी ओर न देखे। அவர் ஏன் முகத்தை மறைத்தார்? क्यों यहोवा अपने चेहरा को छिपाया? 43, தேவரின் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொண்டீர். அவர் கோபத்தில் மூடிக்கொண்டார். आमीन। 43 वचन में भी लिखा है, वो कोप के मारे अपने चेहरा को छिपा दिया। நீ முகத்தை காமிக்காதபடி முதுக காமிச்சா அவரும் முதுக காமிச்சிட்டு போயிடுவார். तू भी चेहरा भी मुंह को नहीं पीठ दिखाएगा तो यहोवा भी तेरे लिए पीठ दिखाएगा। அப்ப இங்கே கவனிக்க வேண்டும், நீ ஜாக்கிரதையா மனம் திரும்புவதற்காக அந்த சிச்சை அனுமதிக்க. इसलिए तो सावधान रखना और मन भी फेरना, इस कारण ताड़ना देता। உங்களை அந்த ஆக்கணைக்கு ஒப்புக்கூடாதபடி, வேசின் பிள்ளைகளுக்கு போல ஒப்புக்கூடாதபடி உங்களை பிழைக்கத்தக்கதாகவே அந்த சிச்சைக்கு அனுமதிக்கிறார். क्योंकि हम जीवित रहना है, हम विचार के संतान न बनना, हम पर दोषी ठहरने के लिए, इसलिए ताड़ना देता। அந்த சிச்சை தற்காலத்தை அந்த வேலையில துக்கமாகத்தான் இருக்கும். वो तो हमारा वर्तमान में आनंद की नहीं शोक की दिखाई पड़ता। அப்போ நீதிமானுடைய கொட்டு தலைக்கு எண்ணெய் போல இருக்கும், அது அல்ல தட்டாது. जो धर्मी व्यक्ति खौड़ा देता है वो हमारे सिर के लिए तेल के जैसे, அதை தட்டி வேண்டான்னு சொன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. उस पर हम इनकार करेगा तो उसमें उपयोग नहीं, लाभ नहीं। முகத்தை காமிக்க புறமுதுக்கு உபதேசத்துக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு கண்டிப்பு முகத்தை காமிக்காம புறமுது காமிச்சிட்டு போனா அவரும் புறமுகத்தான் காமிக்கிறார். जब हम उपदेश सुनकर पीठ दिखाता है, फिर परमेश्वर भी हमारे लिए मुंह को नहीं पीठ दिखाएगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। உலகம் மாமிசம் பிசாசு மூன்றையுமே ஜெயிக்கும். आमीन। संसार और शरीर और शैतान तीनों से हम जय पाना। இந்த யாக்கோபை குறித்து கடந்த நாட்களில் இந்த வாரங்களை தியானித்துக் கொண்டோம். हम इन दिनों में ऐसे याकूब के बारे में अध्ययन करता है। யாக்கோபுடைய வேர் பற்றியது, பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்புகிறது. याकूब का जड़ पकड़ा, फूला, फला और उनके वो फलों से जगत पूरा भरा। வேர் பற்றும் பூக்கும் காய்க்கும் பலனால் நிரப்பப்படுவீர்கள். आमीन। जड़ पकड़ेगा, फूलेगा, फलेगा और वो फलों से पूरा भर भी हो जाएगा। அந்த நீதிமானுடைய வேர் அசையாது.
आमेन। धर्मी व्यक्ति का जड़ उखड़ता नहीं, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். धर्मी व्यक्ति का जड़ फल देगा। நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். हम मसीह पर जड़ पकड़ा हुआ अनुभव में रखना। யாக்கோப்புடைய சித்தம், அவன் தேவனுடைய சித்தத்தில் அவனை வைத்திருக்கிற திட்டத்தில் அவன் சித்தத்தை நிறைவேற்றினால் தான் வேர் கொண்டான். याकूब जो परमेश्वर उन पर रखा हो इच्छा हो चाहत को पूरा किया, इस कारण याकूब का जड़ पकड़ा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। மீண்டும் கூட நாம் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். उत्पत्ति 33वां अध्याय। அங்கே முப்பத்தி 32ஆம் அதிகாரத்திலையும் 33ஆம் அதிகாரத்திலையும் பார்ப்போம் என்று சொன்னால், ये उत्पत्ति का किताब में 32 और 33 दोनों अध्याय में 32ஆம் அதிகாரத்துல அவன் எல்லா தேவன் அவனை சேனையோடு கூட அனுப்புகிறார். 35 अध्याय में हम देख सकता है कि परमेश्वर के ये दूतो ये याकूब के साथ था। மக்னாயிம் என்றால் காட்ஸ் கேம்ப், ஒரு சேனையோட ஒரு தேசத்துக்கு அவனை ஆசீர்வாதமாக புறப்பட்டு பண்ணினார். ओ मकने मतलब परमेश्वर का दल वो याकूब के साथ था, एक आशीष के साथ वो अपने देश को निकला। 20 வருஷம் 10 முறை சம்பளத்தாய் மாற்றி, ஆனாலும் அந்த இடத்துல ஒரு ஜெயத்தோடு கர்த்தர் அவனை அனுப்புகிறார். आमीन। लगातार 20 साल काम किया, उसमें 10 बार उसका बाहर को भी बदला था, लेकिन प्रभु एक बड़े आशीष के साथ याकूब को अपने देश जाने के लिए भेजा। 32ஆம் அதிகாரத்துல 35 अध्याय में அவன் அங்க லாபான் மாமா வீட்டில் மனைவியோடு கூட அங்க போய் அங்க செட்டில் ஆயிருந்திருக்கலாம். वो अपने ससुर लाबान के घराने में सेटल हो सकता था। அந்த இடத்துல இருந்து அவனை புறப்பட்டு போக வைக்கிறார். उसी स्थल से भी प्रभु उसको निकाल दिया। அவன் போகக்கூடிய இடம், பொருத்தனை செய்து வந்த இடம் பெத்தேல். क्योंकि जिस जगह पर वो जाना है, जो मन्नत मानकर आया था, वो बेतेल पर। அங்க போய் அந்த பலிபீடம் கட்டி அந்த இடத்திலே இவன் போய் பொருத்தனை செய்கிற இடத்துக்கு போக வேண்டும். वो बेतेल में जाके वहाँ वेदी बना के वहाँ रखना। போகக்கூடிய இடம் வேற, वो जाने वाला जगह दूसरा, ஆனா இந்த இடத்துல அவன் செட்டில் ஆயிருக்கலாம். लेकिन ये यहाँ सेटल हो सकता था। பிசாசை ஜெயிக்கணும், அதாவது அவனுக்கு சமமாக என்ன, அவனுக்கு வந்த எல்லா சொத்துக்கள், அவனுக்கு வந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் சமமாக்கி இருக்கலாம். जो जो याकूब पाया था सारी आशीष वो परमेश्वर को तुल्य हो सकता था। அவருக்கு சமமாக ஆகாதபடி ஐஸ்வர்யம் அந்த அவன் போகக்கூடிய இடத்துக்கு போகும்படியாக இல்லாதபடி அங்கே தடுத்து நிறுத்தலை. आमीन। मतलब वो जो पाया हुआ आशीष, वो संपत्ति उनका धन दौलत, जो पाया हुआ धन दौलत जो जाने के जगह पर जाना है, लेकिन ये धन दौलत उसको रोका नहीं है. आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் பெற்ற சம்பத்தியோட கூட போதும் அங்கே இருந்திருக்கலாம். அந்த இதில் மனைவி சரி மாமா வீடு கிடைச்சது, செட்டில் ஆகிருக்கலாம். यदि याकूब ऐसे सोचेगा तो इतना तो धन दौलत पा चुका, इसलिए वो मामा के घर पे वो सेटल भी हो सकता था। அந்த சம்பத்து அவன் பெற்ற பாடுகளோட பெற்ற சம்பத்தை கொண்டுட்டு அவருக்கு சமமாக ஆயிருக்கலாம். ஆனா தேவன் வேற, எனக்கு தேவன் தான் தந்தார் என்று தாழ்த்துகிறான். परमेश्वर से पाया हुआ उतने सारे संपत्ति के साथ वो परमेश्वर को तुल्य हो सकता था, लेकिन परमेश्वर के सम्मुख में अपने को दीनता करके ये सब मुझे परमेश्वर ने दिया है, ऐसे अपने को दीन किया। 32ஆம் அதிகாரத்துல சாத்தானை ஜெயித்த பிசாசை ஜெயித்திருக்கிறான். ये 35वां अध्याय में याकूब शैतान से जय पाया। அதனாலதான் அவன் மாமா எதிர்கொண்டு அவனுக்கு விரோதமா வந்தாலும் கூட தேவன் கண்டித்து அந்த லாபானை உணர்த்தி கண்டித்தார். इस कारण वो याकूब के मामा वो लाबान उनके ससुर उनके विरोध से आया, लेकिन परमेश्वर वो लाबान का स्वप्न में टाटा है, அவனை கண்டிச்சார். उनको टाटा। அல்லேலூயா. हालेलुया। தேவன் அங்கே அவனுக்கு முகத்தை காண்பித்திருக்கிறார். आमीन। वहाँ परमेश्वर उनके लिए अपने चेहरा को दिखाया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो। இங்கே 33ஆம் அதிகாரம் அங்கே சாத்தான் பிசாசை ஜெயித்து வந்துட்டான். यहाँ 35वां अध्याय में याकूब शैतान से जय पाकर आ गया.
அடுத்தது இங்க மாம்சத்தை ஜெயிக்கிறான். फिर उसके बाद अपने शरीर से जय पाया. அவனோடு கூட ரத்தத்தோடு ரத்தமாக ரெண்டு பேரும் ஒன்றாவே பிறந்தார்கள். क्योंकि जो एसाव वो दोनों तो जुड़वा बच्चे लोग है, பிரிந்துட்டாங்க. लेकिन अलग हो गया. 20 வருஷம் பிரிந்து மறுபடியும் சேர்றாங்க. 20 साल के बाद फिर वापस दोनों एक साथ मिला. சேனை அவன் 400 பேரோட ஏசா வாரான். ऐसा याकूब से मिलने के लिए 400 पुरुष के साथ आया. ஆனாலும் இவன் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. थोड़ा याकूब के अंदर डर था. 7 விச அங்கே தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விச தரப்பட்டு குடித்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். आमेन. वैसे वो याकूब ने अपने भाई के साथ 7 बार ऐसे दंडवत करके उनके पास गया. 7 விசை தரமிட்டு குனிந்து மூணாவது வசனத்தில் வாசிக்கிறோம் 33. आमेन. 33 दिन में लिखा है वो ऐसे 7 बार भूमि पर गिर के दंडवत किया. இது எதை காக்கினால் தேவனுடைய ஒப்புரவாகுதலை காண்பிக்கிறது. ये क्या अर्थ है? परमेश्वर से मेल मिलाप हुआ था. மன்னிக்கிற சுவாவத்தோட தேவனோடு ஒப்புரவாகிறான். क्षमा करने वाले इस भाव के साथ परमेश्वर से मेल मिलाप हुआ. அதனாலதான் அவன் நான் உங்களுடைய முகத்தை தேவ முகத்தை போல பார்த்தேன்னு சொல்கிறான். इसलिए याकूब ने कहा अपने भाई एसाव से, आपका चेहरा देखा, मुझे ऐसे लग रहा मैं परमेश्वर को चेहरा देखा हूँ. அங்கே 10வது வசனத்தில் வாசிக்க முடியும், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறதுங்கிறான். आमीन. 10 वचन कहता है क्योंकि मैंने तेरा दर्शन पाकर मानो परमेश्वर का दर्शन पाया है. அதாவது தேவனோட ஒப்புரவாகுதல்ங்கிறத அங்கே காண்பிக்கிறது. ये क्या अर्थ है? परमेश्वर के साथ मेल मिलाप हुआ. ஒப்புரவாகுதலின் ஊழியம், ये मेल मिलाप की सेवा. மன்னித்து அந்த ஒப்புரவாகும் அங்க அப்ப தேவனுடைய முகத்தை காண்பிக்கிற ஒரு அனுபவம். आमीन. क्षमा किया, इस कारण परमेश्वर का चेहरा याकूब को दिखाई. தேவனுடைய முகத்தை பார்க்கிறான். वो परमेश्वर का चेहरा को इस जगह पर அப்படி ஒப்புரவாக 7 முறை தரைவிட்டு விழுந்த உடனே இங்க கவனிங்க, ஏசா 4வது வசனத்துல எதிர்கொண்டு ஓடி வருகிறான். ऐसे मेल मिलाप के अनुभव में 7 बार भूमि पर गिर के दंडवत किया. इस कारण चारों वचन में देखिए ऐसा उसको भेंट करने के लिए दौड़ा. அந்த ஒப்புரவாக்கலின் ஊழியத்தை அவன் ஒப்புரவாகிறான் பாருங்க. वो परमेश्वर से मेल मिलाप हुआ. 3 वचन में தேவனுடைய முகத்தை அவர் காண்பிக்கிறார். इस कारण परमेश्वर भी अपने चेहरा दिखाया. அந்த ஏசாவுக்கு ஓடி எதிர்கொண்டு அவனை தழுவி அவனை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்கிறான். இருவரும் அழுதார்கள். तब ऐसा उससे पेट करने को दौड़ा और उसको हृदय से लहाकर गले से लिपटकर चूमा. फिर वे दोनों रो पड़े. இது ஒப்புரவாக்குதல் அனுபவம். ये मेल मिलाप के अनुभव. அவனுக்காக வெகுமதிகளை கொண்டு போய் கொடுத்தான். हमें उनके लिए बहुत सारा पक्षित को भी दिया. வேண்டாம் என்றாலும் வற்புறுத்தி கொடுக்கிறான். वो मना किया फिर भी उनको दिया है. ஆனாலும் இங்கே கவனிக்க வேண்டும், இங்கே அவனுடைய தரிசனத்தை தேவ திட்டத்தை அவன் விடவில்லை. फिर भी याकूब अपने पाया हुआ दर्शन और परमेश्वर उन पर रखा हुआ मकसद को छोड़ा नहीं. போகக்கூடிய இடத்துக்கு அவன் போய் சேர வேண்டும். कहाँ जाना है वहाँ जाना है. 12வது வசனத்திலே சகோதரன் எல்லாம் சொல்றான், சகோதரனை பார்த்து சொல்றான், நாம் பன்மையா சொல்றான், பிரிந்தவர்கள் சேர்ந்து விட்டார். अभी जो अलग अलग हुए थे दोनों जुड़े हुए बच्चे अभी एक साथ हो गया. 12 वचन में कहता, 5 वचन में कहता, हाँ हम बढ़ चले. அதான் நான் அங்கே எழுதிப்படுக்க கோஹர்ட் அப்படின்னா இருவரும் சேர்ந்து கொள்ளுதல். कोहट मतलब दोनों एक साथ होना. அல்லேலூயா. हालेलुया. அந்த கோஹரட்டிவ் என்று சொன்னால் அதாவது ஒரு உணர்விக்கிற எழுச்சிமிக்க ஒரு அனுபவம் 2 பேர் அங்க யாருக்கு ஏசாவுக்கு வந்துட்டு. ऐसे एसाव को भी ऐसे एक जिलाने वाला अनुभव आया है. அல்லேலூயா. हालेलुया. போவோம். हाँ हम जाएंगे. பிரிந்தவர்கள் சேர்ந்துட்டாங்க போது ரொம்ப எமோஷனா இருக்கும். क्योंकि जो जो अलग थे अभी दोनों एक साथ हो गया फिर बहुत इमोशनल. கணவன் மனைவி ரொம்ப பிரிஞ்சிருந்துட்டு சேர்ந்துட்டா ரொம்ப எமோஷனல் ஆயிருவாங்க. पति पत्नी भी बहुत दिन ऐसे अलग होकर फिर एक साथ होता वैसे ही इमोशन होता है. அதே மாதிரி பிரிந்த சகோதரர்கள் சேர்ந்துட்டா ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. वैसे जो अलग हुए थे वो भाई लोग एक साथ हो गया वैसे यहाँ हो रहा. தகப்பனும் பிள்ளையும் பிரிஞ்சிட்டுனா ரொம்ப எமோஷனலாக முத்தம் விடுறாங்க.
और पिता पुत्र अलग अलग होता तो फिर एक साथ होता, तब गले लगा रहा चुम्बन देता। ஆனாலும் இங்கே கவனிக்க வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்கிறான் யாக்கோப். फिर भी याकूब शरीर से जय पाया। ஒரு மாஸ் லீடராக வந்து கொண்டிருக்கிறார். யார்? யாக்கோப் ஒரு மாஸ் லீடர். याकूब इस अनुभव में एक सरदार बनते जा रहा। மாஸ் லீடர், ரொம்ப तेज गति एक லீடர், மாஸ். ஹalleluya, हालेलुया। அப்படிப்பட்ட ஒரு மாஸ் லீடராக வந்து கொண்டிருக்கிறார். एक सरदार के अनुभव में लीडर बनते இந்த जाता। ஹீரோ வந்து யாக்கோப் தான். यहाँ हीरो याकूब है। ஹalleluya. हालेलुया। அவனை தாசனாக தேவன் மாற்றுகிறார். वो याकूब का परमेश्वर दास बना दिया, அவனை கொண்டுதான் எங்க இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுகிறது. क्योंकि वो याकूब के द्वारा ही ये भूमंडल आशीष அதுக்கு पाए। வேறாக இருக்கிறவன் யார்? இந்த யாக்கோப். हमें भूमंडल आशीष पाने के लिए जड़ कौन था? याकूब। ஆபிரகாம் பெற்ற வாக்குத்தத்தத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். अब्राहम पाया वो वादा ईसा के अंदर आया। அதுக்கு ஆபிரகாம் பயபக்திக்குரியவனாக இருந்தான். अब्राहम ईश्वर का भय मानता था, ஈசாக்கு பயபக்திக்குரியவன் இருந்தான். ईसाक भी भय मानता था। அந்த பயத்திற்குரியவரும் யாரோடு இருக்கிறார்? யாக்கோபோடு இருக்கிறார். जिसका भय ईसाक मानता था वो परमेश्वर याकूब के साथ। அதைத்தான் ஆதியாகமம் 31:42 அவன் சொல்லுகிறான். उत्पत्ति 31:42 அதை 53 சொல்லுகிறான். और 53 में भी அப்போ பயபக்திக்குரிய அந்த ஆபிரகாம் ஈசாக்குடைய பயபக்திக்குரியவர் யாரோடு கூட? யாக்கோபோடு இருக்கிறார். आमेन। जिसका भय उसका पिता अब्राहम और ईसाक मानता था, वो ईश्वर याकूब के साथ भी था। அவருடைய நோக்கம் அந்த தன்னுடைய முற்பிதாக்களின் தேவனோடு கூட அவன் பிரிந்து போகாதபடி இருக்க வேண்டும். आमेन। याकूब का मकसद ऐसे ही था, हमारे बाप दादा का जो मकसद है वो है, इसलिए हम अलग नहीं होना इस परमेश्वर से। அல்லேலூயா. हालेलुया। அக்கிரம செயல்கள் பிரிக்கிறது என்று நேர்த்து பார்த்தோம். कल के दिन हम देखा है अधर्म के कार्य ही தேவனுக்கும் हमें परमेश्वर से, மனுஷனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது அக்கிரமங்களே. परमेश्वर और मानव दोनों को बीच में जो डाल देता है, जो अलग होता है, वो क्या है? हमारे अधर्म के कारण। ஏசாயா 59:2 வாஸ்தவம். ऐसाया 59 अध्याय में दूसरा वचन में पढ़ा है। அதாவது பிதாவின் சித்தத்தை செய்யாவிட்டால் ஒருவனும் அக்கிரமக்காரன் என்று நாம் மத்தேயு 7:21 வாஸ்தவம். और मत्ती 7 अध्याय में 21 वचन में भी पढ़ा था, जो कोई पिता का इच्छा पूरा नहीं करता वो सब कुकर्मी लोग है। அப்ப தேவனுடைய அந்த சித்தம் நடத்திப்பை விட்டுட்டு சகோதரன் எவ்வளவு எமோஷனாக இருந்தாலும் கூட நான் என்னுடைய இருக்கிற பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், இளம் பிள்ளைகளும் அதாவது கறவையான ஆடுகளையும் கொண்டுட்டு நாம் மெதுவாக தான் நடக்க முடியும். क्योंकि परमेश्वर का इच्छा जानकर जो जितना भी वो बात किया था, ऐसा फिर भी याकूब अपने बारे में कहा था, मेरा बच्चे वाले बेड़ो और सुकुमार लड़के हैं, मैं तेज से अगुवाई नहीं कर எவ்வளவு पाता। தெளிவாக சொல்கிறான் 13ஆம் வசனத்துல, ஒரு நாளாவது நான் வேகமாக துரிதமா நடத்திட்டா அது மாண்டு போகும். आमीन। 33वां अध्याय 13 वचन में कितने अच्छे से याकूब ने कहा, ये मेरे प्रभु दूध देने वाली भेड़ बकरियां और गाय है, यदि ऐसे पशु एक दिन भी अधिक में अगुवाई करेगा तो सबके सब मर जाएंगे। ஒரு நாளாவது, एक दिन भी। அவ்வளவு கவனமாக அந்த மந்தையையும் அவனுக்கு கொடுத்த செல்வங்களையும் அவனுக்கு கொடுத்த பிள்ளைகளையும் அந்த திட்டத்தோடு தேவசத்தோடு அவன் தெளிவான தரிசனத்தோடு வருகிறான். उतना ठीक वो जो पाया हुआ परमेश्वर के वो इच्छा, वो मकसद के साथ, वो अपना सब धन दौलत के साथ और भेड़ बकरी के साथ, सुकुमार लड़के के साथ, वो अपने दर्शन में ही ठीक நீ रहता போ था। ஆண்டவர், நான் வேகமாக மெதுவாக வாரேங்கிறான். ये मेरे प्रभु आप जाइए, मैं धीरे धीरे आऊंगा। அவனை சமாளிக்கிறதுக்கு அவன் இருந்த இடம் என்ன? சேயீர். ஏசா இருந்தாலும் நான் சேயீருக்கு வாரேன், நீர் போ அப்படி சொல்லி அனுப்புறான். ऐसा जो रहता था वो जगह का नाम सेईर है, इसलिए इसे जवाब दिया था, आप पहले जाइए, मैं भी वो सेईर तक पहुंचूंगा। நீர் போ, நான் பின்னால வாரேன், आप மெதுவா. जाइए, मैं पीछे आऊंगा। ஆனா அவன் சேயீருக்கு போ. लेकिन वो सेईर में नहीं गया। அல்லேலூயா. हालेलुया। அதாவது அவன் சேயீருக்கு போல. हाँ, सेईर में नहीं गए, அந்த सकीम में गए। மேப்ல கூட இருக்கிறது. அதாவது அவன் எங்க போயிட்டான்? सीकेम, ஆமா, सकीम।
சவுத்தில் இருந்து நார்த்துக்கு போயிட்டான். ஆமாம் ஆமாம், இங்கே கவனிக்கணும், இங்கே கவனிங்க. சவுத்தில் இருந்து நார்த்துக்கு போயிட்டான். वो दक्षिण से उत्तर में चला गया. இங்கே இதை ஜெயித்துட்டான். इस विषय में याकूब जय पा लिया. அவன் எனக்கு உனக்கு ஆட்களையாவது அனுப்புறப்பான அது வேண்டான்ட்டான். हाँ, मैं ऐसा ने कहा मेरे से थोड़ी जन को तेरे साथ खड़ा करूं, वो भी मना कर दिया. 16வது வசனத்தை நீங்க வாசித்த 33:16 33:16 அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். तब ஏசா ने उसी दिन सेईर जाने को अपना मार्ग लिया. கவனிங்க, ஓ வழி வேறப்பா, ஏன் வழி, ரெண்டு வழியையும் விரித்து காண்பிக்கிறார் வேதத்தை. शास्त्र में दोनों का मार्ग को अलग करके दिखाया परमेश्वर. வந்த வழியே சேயீருக்கு போனான். आमीन. अपना मार्ग ले लिया एसाव सेईर जाने. இதை யாரு? யாக்கோபு இந்த கட்டத்தை ஜெயித்து வந்துட்டான். इस विषय में याकूब जय पा लिया. மாம்சத்தை தோக்கடிச்சிட்டான். वो अपने शरीर से जय पा लिया. அல்லேலூயா, हालेलुया. ஆராதியா. आराध्य. இங்க கவனிங்க, சரீரம் வந்து ஒட்டி வராடும். जो शरीर का अनुभव है वैसे हमारे साथ साथ रहता है. யூபியில இருந்து ஒட்டி வரவாடும், டெல்லியில இருந்து ஒட்டி வரவாடும், यूपी से और दिल्ली से, லாயில இருந்து வரவாடும், लाई से, அது என்ன சாசோல இருந்து வரும், सासों से உறவாடும். ऐसे आएगा. தமிழ்நாட்டில இருந்து உறவாடும். तमिलनाडु से संकति. இங்க கவனிங்க, सुनिए, நீங்கள் யார்? परंतु तुम कौन है? மாம்சம் உறவாடும். शरीर तो ऐसे संकति करता. ஆனா இங்க பாருங்க, அதை தோற்க வைத்துட்டு அவன் சேயீருக்கு போனான் என்று சொல்லப்பட்டது. याकूब अपने शरीर को ऐसे हार दिया, वो ये सब सेईर में चला गया. இங்கேயும் தேவனுடைய முகத்தை காண்பித்திருக்கிறார். यहाँ भी परमेश्वर अपने चेहरा को दिखाया. அடுத்தது பிசாச ஜெயித்தான், மாம்சத்தை தான், உலகத்தை ஜெயிக்கல யாக்கோபு. शैतान से जय पाया, शरीर से जय पाया, लेकिन உலகத்தை, संसार से जय नहीं पाया. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு संसार से जय पाने के लिए அப்படி வாரார், கொஞ்சம் ஹாய் ஆயிட்டார். अभी थोड़ा फ्री हो गया. ரொம்ப முக்கியம், உலகம் மயக்கும். क्योंकि बहुत मुख्य है संसार हमें, உலகத்தின் மயக்கம். संसार की मोहित. வாராங்க யாக்கோப் சுக்லோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி அந்த மிருகஜீவன்களை கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். याकूब ऐसे भूमि के जिस खंड पर उसने अपना तंबू खड़ा किया, उसको सकेम के पिता मोर के पुत्र के हाथ में. யாக்கோபு பதானராமிலிருந்து வந்தபின் கானான் தேசத்திலிருந்து சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். याकूब जो बदनाम से आया था, उसने कनान देश के सकेम नगर के पास कुशल सेम से पहुंचकर नगर के सामने डेरे தான் खड़ा. கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனார் ஏமோரின் புத்திரர் கையில் 100 வெள்ளிக்காசு கொண்டு அங்கே ஒரு வழிபடத்தை கிட்டி அங்கே எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். जिस भूमि पर अपना तंबू खड़ा किया, उसको उसने सकेम के पिता अमोर के पुत्र के हाथ से 100 कसीतों में मोल लिया. போகக்கூடிய இடம் எங்க? பெத்தேலுக்கு போகணும். लेकिन याकूब जाने का जगह कहाँ है? बेतेल. அங்கே போய் பொருத்தனையை நிறைவேற்றணும். वहां अपना जो मन्नत माना था, मन्नत को पूरा करना है. இங்கே கவனிங்க, இது யாரு? கானானியருங்க. இது ये तो कनानी लोग है. அல்லேலூயா. हालेलुया. இந்த சீகேம் ஏதோம் யாரு? கானானியர். एदोम कौन है? कनानी. ஏதோமியர் இடத்துல அங்க போய் எப்படி, அது வந்து ஒரு செழிப்பான இடம். ये एक हरियाली जगह था. செழிப்பை பார்த்துட்டு அங்க ஒரு கூடாரம் போட்டு हरियाली को देखकर याकूब डेरा लगा दिया. கொஞ்சம் இளைச்சு போய் வந்திருக்கிறார். वैसे तक क्या आया तो जरा கொஞ்சம் இளைச்சி ஓடி வந்து वो तक के यहाँ दौड़ा कर आया. தாகம் எடுக்கத்தான் செய்யும். थोड़ा प्यास तो लगेगा. அல்லேலூயா. हालेलुया. அடுத்தது இவனுடைய இது என்ன? செட்டில் ஆகணும். इसके बाद क्या है? याकूब सोचा सेटल. இங்கதான் கவனமா இருக்கணும். आमीन. जो सेटल होता उसी में ध्यान रखना. போய் செட்டில் ஆகணும். எல்லாத்தையும் அங்க போய் தன் தேசத்துக்கு போய் செட்டில் ஆகணும். अपने देश में जाके सेटल होना. வாக்கு பண்ணப்பட்ட இடம் வேற.
जो वादा दिया वो जगह दूसरा, பொருத்தனை செய்யப்பட்ட இடம் வேற, जो मन्नत माना वो जगह நீ दूसरा, போகக்கூடிய இடம் வேற, சித்தம் வேற. जो जाने वाला परमेश्वर का इच्छा दूसरा है. இங்க நீங்க தேவன் 34ஆம் அதிகாரத்துல தேவனுடைய முகத்தை மறைத்து விட்டார். ये 34वां अध्याय में याकूब के लिए परमेश्वर अपने चेहरा छिपा दिया. தேவனுடைய முகம் இந்த எல்லா இடத்துலையும் தேவன் வெளிப்பட்டாரு. இந்த 34ஆம் அதிகாரத்துல தேவன் கைவிட்டுட்டாரு. தேவனுடைய அங்க நடத்திப்பு இல்லை. सब जगह पर याकूब के लिए परमेश्वर अपने चेहरा दिखाया था, लेकिन ये 34वां अध्याय में याकूब के साथ परमेश्वर नहीं है, याकूब को छोड़ दिया है. चेहरा भी இங்க இந்த छिपा दिया. 34ஆம் அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ये 34 अध्याय के बारे में हम सब जानता है. அவனுக்கு ஒரே ஒரு மகள், அழகான பிள்ளை தீனாள். याकूब का एक सुंदर बेटी थी, उसका नाम दीना. அவள் அங்கே எமோருடைய புத்திரர் ஒருவரை அங்கே விரும்பிட்டாப்ல. மனதுக்கு இன்பமாக இருக்குது. அந்த அவ போய் சுத்திட்டு பேசிட்டு வரா. मैं वो ऐसे घूमने के लिए गए थे, ऐसे एमोर के पुत्र के साथ बात करके आई. அங்க அந்த ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் என்ன ஆயிட்டுது, ரொம்ப முத்தி போச்சு. वहां जाके कुकर्म करके भ्रष्ट कर डाला. என்ன பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. बड़ा ए हो गया, படா அங்கமா हो गया. बड़ा हंगामा हो गया. இங்க கவனிங்க, இந்த அதிகாரத்துல इस अध्याय में தேவன் சிச்சைக்கு யாக்கோப்பை ஒப்பு கொடுத்தார். परमेश्वर ऐसे याकूब का ताड़ना में सौंप दिया. வாசனை கெட்டு போனேனே என்று சொல்லுகிறான் 30ஆவது வசனத்துல. 30 वचन में याकूब ने कहा, நீங்கள் அதாவது நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவன் எனக்கு விரோதமாக கூட்டக்கூடி நான் என் குடும்பம் அழிங்கும்படி என்னை வெட்டி போடுவார்களே. அங்கே கவனிக்க வேணும், என் வாசனையை நீங்க கெடுத்துட்டீங்களே என்று சொல்கிறான். हम तो थोड़ी ही लोग है, तुम ऐसे என் வாசனை நீங்கள் கெடுத்துட்டீங்களப்பா, கலகம் பண்ணி கெடுத்துட்டீங்கள. मेरे प्रति घृणा उत्पन्न कराई है. அங்க பாருங்க, அங்க இந்த 34ஆம் அதிகாரத்துல சஞ்சலமான யாக்கோபுடைய வாழ்க்கை சஞ்சலம். ये 34वां अध्याय में याकूब में जिंदगी में शोक आया. அல்லேலூயா. हालेलुया. இது அவனுக்கு தேவன் அனுபவித்த சிச்சை. ये याकूब के लिए प्रभु दिया हुआ ताड़ना. அல்லேலூயா. हालेलुया. இது என்னத்தை ஜெயிக்கலவன், உலகத்தை ஜெயிக்கல. इस अध्याय में याकूब ये संसार से जय नहीं पाया. உலகத்தின் மயக்கம், संसार के मोहित, உலகத்தின் பெருமை, संसार की घमंड, அது ஒரு மயக்கம். वो एक प्रकार का मोहित है. உலகத்தை ஜெயிக்கணும். संसार से भी हम जय पाना. அல்லேலூயா. हालेलुया. உலக ஆசைகளிலிருந்து ஜெயிக்கணும். इस संसार के लालसा विलासाओं से हम जय உலகத்துல ஆசை இருக்கு, உலகத்துல பாக்குறதெல்லாம் ஆசைதான். हाँ, इस संसार में जो दिखता है उस पर लालसा आता है. தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை சித்தத்துக்கு தன்னை தத்தம் செய்ய வேண்டும். जो परमेश्वर रखा हो मकसद के लिए हम अपने आप को सौंपना है. இயேசுட்ட காமிச்சான். மூன்றாவதாக எல்லாத்தையும் இந்த எல்லா ராஜ்யத்தையும் எடுத்துக்கிட்டு ஆசை காமிச்சான். यीशु को भी शैतान ऐसे तीसरे परीक्षा ऐसे लालसा दिखाया, पूरे संसार को दिखाया, ये सब तुम्हारे लिए हो जाए, நீ என்ன तुम मुझे दंडवत कर. ஆராது, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வான் எழுதியிருக்கேன். यीशु ने कहा केवल तुम्हारे यहोवा परमेश्वर के लिए आराधना करना. ஓடிட்டான். वो भाग गया शैतान. இயேசு அந்த உலகத்தை ஜெயித்தார். यीशु संसार से जय पाया. அல்லேலூயா. हालेलुया. உலகத்தை காமிச்சான், संसार को दिखाया यीशु को भी, ஆனால் இயேசு ஜெயித்தார். परंतु यीशु जय पाया. அப்போ உலகத்தை காண்பித்து மயக்குகிறான். संसार के मोहित को संसार को दिखा के मोहित करता है. உலகத்தின் மயக்கம் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் விடுகிறது, आमीन. जो संसार की இழுத்து मोहित, போய் விடுகிறது. संसार के मोहित परमेश्वर के वचन से वो दूर हो जाता है, वो संसार उनको खींच के ले जाता है. அப்போ உலகத்தின் மயக்கம், संसार की मोहित, உலகத்தின் மயக்கத்தினால அந்த தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு வேற வழியே போய் விடுவார்கள். संसार के मोहित के मारे परमेश्वर का वचन छोड़ के दूसरे मार्ग ले लेता. அப்படிப்பட்ட அநேகர் வீழ்ந்து போய் விட்டார்கள். ऐसे बहुत सारे लोग गिर गए. அது உலகத்தினுடைய ஒரு மயக்கம். वो संसार की मोहित, அப்போ அப்படிப்பட்ட உலகத்தின் மயக்கம் संसार की मोहित தேவனுடைய வார்த்தையை பட்சிக்கு போடும். वो क्या करता है, परमेश्वर को वचन को पसम कर डालता.
அல்லேலூயா. हालेलुया। அப்படித்தான் இருதயத்தை கல்லாக்கி விடுகிறது அந்த மயக்கம். वैसे वो संसार के मोहित में क्या होता है, मन ऐसे पत्थर के जैसे हो जाता है। அல்லேலூயா. हालेलुया। அந்த உலகத்தின் மயக்கத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். हम उस संसार के मोहित से बाहर आना है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அப்ப உலகத்தின் மயக்கம் संसार की मोहित வேறு கொள்ளாதபடி உண்டாக்கி விடுகிறது. हमें वो संसार के मोहित के कारण हम जड़ नहीं पकड़ पाता। அப்ப அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். वो मोहित से हम बाहर निकल आना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அப்போ வேறு கொள்ளாதபடிக்கு அந்த மயக்கத்தினால அவர்கள் மாண்டு போய் விடுகிறார்கள். आमीन। इस कारण वो लोग वो मोहित के कारण मर जाता है। லூக்கா 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். लूका 8:13। கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடி கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். चट्टान पर के हुए है कि जब सुनते हैं तो आनंद से वचन को ग्रहण करते हैं, परंतु जड़ न पकड़ने से वे थोड़ी देर तक विश्वास रखते हैं और परीक्षा के समय बहक जाते हैं। சோதனை காலம். परीक्षा के समय முள்ள இடத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். இந்த 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். आमीन। ये मत्ती ही नहीं इருக்கு। ஆமா, 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14 वचन, जो झाड़ियों में गिरा ये वे है जो सुनते हैं पर आगे चलकर चिंता कर। முள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கலாம் இருந்தால் கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காது போகிறார்கள். जो झाड़ियों में गिरा ये वे है जो सुनते हैं पर आगे चलकर चिंता और धन और जीवन के सुख विलास में फंस जाते और उनका फल नहीं सकता पकता। இங்கே கவனிக்க வேண்டும், அது ஒரு மயக்கம் என்று மத்தேயு 13:22 வாசிக்கிறோம். मत्ती 13 अध्याय 22 वचन में, முழு இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுவதனால் அவனுக்கு பலனற்று போகிறது. जो झाड़ियों में बोया गया ये वह है जो वचन को सुनता है पर इस संसार की चिंता और धन का धोखा वचन को दबाता है और वह फल नहीं लाता। இப்போ உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் संसार की चिंता और धन का धोखा வசனத்தை நெருக்கி போடுகிறது, பலனற்று போகிறது. वचन को दबाता है, फल नहीं लाता। நிறைய பேருக்கு உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கு. ऐसे कई लोग को संसार की चिंता भी है, धन का धोखा भी है। உலகம் மயக்கக்கூடியது. ये संसार ऐसे मोहित करता है। அநேகர்களுடைய விசுவாச கப்பலை கவிழ்த்து போட்டது. कई लोग विश्वास रूपी जहाज को ऐसे डुबा देता है। அநேக விசுவாச கப்பல்களை கவிழ்த்து போட்டது என்று வேதம் சொல்கிறது. ऐसे शास्त्र कहता है कई लोग विश्वास रूपी जहाज को डुबा देता है। அது மயக்கம், ओ क्या है, मोहित है। ஒரு மயக்கம். உலகம் இங்க கவனிங்க, தேவ திட்டம் தேவ சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு உலகம் மயக்கத்தில் போயிடக்கூடாது. आमीन। परमेश्वर का जो इच्छा है और मकसद है उनको पूरा बिना हम संसार के पीछे नहीं जाना। அந்த மயக்கத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு उस संसार की चिंता से हमें बाहर निकल आने के लिए தேவன் சிட்சையை அனுமதிக்கிறார். परमेश्वर हमको ताड़ना देता। அந்த சிட்சையை அற்பமாய் वो நீரக்கூடாது. ताड़ना को तुच्छ न जाना। அல்லேலூயா. हालेलुया। அந்த 34ஆம் அதிகாரத்துல பெரிய ஒரு சிட்சை, वो 34वां अध्याय में एक बड़ा ताड़ना, பெரிய ஒரு வேதனை. बड़ा दुख है। அவனை அந்த உலக கவலையும் மயக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை கோ பேக் பெத்தேலுக்கு போய் என்று அனுப்ப வேண்டும். அவர் परमेश्वर ने जो मोहित हुआ था वो संसार की चिंता और धन के धोखा से याकूब को खींच के बेतेल में जा करके भेजना है। 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் இப்படி ஓடிட்டு 20 साल के बाद ऐसे, फिर उसके बाद 10 साल ऐसे हो गया। தேவன் மீண்டும் கோ பேக் பெத்தேலுக்கு போங்க, वापस परमेश्वर ने कहा याकूब को जा बेतेल पर। நீ போகக்கூடிய இடம் வேறப்பா. तो जाने वाला जगह बेतेल है। அங்கே 35வது அதிகாரத்துல
பெரிய ஒரு சுத்திகரிப்பு செய்தான். 35 अध्याय में याकूब एक बड़ा शुद्धिकरण 4வது வசனத்தில் வாசித்தார். 4वां वचन அப்பொழுது அவன் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோப்பிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோப் அவர்களை சீகமூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்துக்கிலே புதைத்து போட்டான். इसलिए जितने पराये देवता उनके पास थे और जितने कुंडल उनके कानों में थे उन सबों को उन्होंने याकूब को दिया और उसने उनको उस 5 वृक्ष के नीचे जो सकेम के पास है गाड़ दिया. அங்க யாரு லாபான் வீட்டில் திருடிட்டு வந்தா யாரு? அவ யாரு? ராகேல். அங்க அதை வெளியேற்றிட்டார் ஆண்டவர். वहाँ राहेल अपने पिता के वहां से चोरी करके लेकर आई थी. அங்க ஒரு தெய்வங்களை கொண்டு வந்தாப்ல. वहां से पराये देवता को लेकर आई थी. அதை தாண்டி வந்தனா वो भी ऐसे वो ये करके पार करके आया. இதெல்லாம் சாத்தான பிசாச மாம்சத்தெல்லாம் ஜெயித்து வந்தா शैतान और शरीर और संसार तीनों से विजय पाकर आया. இல்ல शैतान और शरीर को विजय पाकर आया. ஆனா உலகத்தை ஜெயிக்கிற விஷயத்துல लेकिन जो संसार से जय पाने वाले विषय में அங்க செட்டில் ஆயிட்டா பாருங்க. உலக மயக்கத்தினால அங்க உள்ள கலாச்சாரங்கள் அங்க உள்ள விக்கிரகங்கள் எல்லாமே இவனுடைய குடும்பத்துல வந்துட்டு. जो सकेम में डेरा लगाया था वहाँ इसे सेटल होने वाला अनुभव में संसार के सारे पराये देवता के अनुभव याकूब के परिवार के अंदर आ गए. அதான் அங்க பெரிய ஒரு சுத்திகரிப்பு நடந்தது. சீகேமூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அந்த ஊர்ல புதைச்சாச்சு. यहाँ एक बड़ा शुद्धिकरण किया याकूब उनको उस 5 वृक्ष के नीचे. 35:4 உற்பத்தி 35:4 அங்க பெரிய ஒரு சுத்திகரிப்பு செய்து ऐसे पूरा सकेम के पास गाड़ दिया. एक अच्छा शुद्धिकरण किया. அவளுக்கு வந்த விரோதமான போராட்டம் பின்தொடராதபடி நிறுத்தப்பட்டு விட்டது. जो याकूब के पीछे आया था विरोध करके वो लड़ाई को प्रभु रोक दिया. தேவனுடைய முகத்தை காண்பிக்கிறார் 5வது வசனத்துல. தேவனுடைய பயங்கரத்தை அந்த ஏதோமியருடைய தேசத்துக்கு காண்பிக்கிறார். ये 35 उत्पत्ति 35 5वां वचन में परमेश्वर वापस अपने चेहरा को याकूब के लिए दिखाया. एक बड़ा वहाँ के नगर के निवासियों पूरे परमेश्वर के वो सारे वो चेहरे को देखने लगा. அங்கே தான் வாசிக்கிறோம் 6-7 வசனங்களை. 7வது வசனத்தை வாசித்தால் அங்கே வாசிக்கிறோம் 6வது வசனம் யாக்கோப்புக்கு அவனோட இருந்த எல்லா ஜனங்களுக்கும் கானான் தேசத்துள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். याकूब उन सब समेत जो उसके संग थे कनान देश के लूज नगर को आया. वह नगर बेतेल भी कहलाता है. वहां उसने एक वेदी बनाई और उस स्थान का नाम एल बेतेल रखा क्योंकि जब वो अपने भाई के डर से भागा जाता था तब परमेश्वर उस पर वही प्रकट हुआ था. மீண்டும் தேவன் அவனோட பேசி எழுந்தருளி போனார் என்று வேதம் சொல்கிறது. दोबारा परमेश्वर याकूब से बात किया करके शास्त्र कहता है. 9வது வசனத்துல அதை தரிசனமானி அவனை ஆசீர்வதித்தாரு. 9वां वचन में दूसरी बार दर्शन देकर याकूब को आशीष दिया. அங்கே பேசி 13வது வசனத்துல மீண்டும் பேசி ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். 13वां वचन में परमेश्वर उस स्थान में जहां उसने याकूब से बातें की उसके पास से ऊपर चढ़ गया. இங்கே கவனிங்க. सुनिए சிச்சையை தேவன் சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் அவனை நேசிக்கிறார். आमीन. जिस पर परमेश्वर ताड़ना देता है वो पुत्र धन्य है क्योंकि परमेश्वर का प्रेम उस पर है. சிச்சிக்கும் போது புறமுது காமிச்சிடக்கூடாது. अगर जब हमको ताड़ना मिलता हम ऐसे पीछे हमारा पीठ नहीं दिखाना. சிச்சையை பகைக்க கூடாது. हम ताड़ना को तुच्छ न जाना बाहर न करना. மீண்டும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். दोबारा परमेश्वर की ओर ताकना. யாக்கோபை மீண்டும் கூட திருப்பப்பட்டதுக்கு காரணம் याकूब को वापस प्रभु अपने ओर मोड़ा. कारण क्या? மனம் திரும்பி ஜாக்கிரதையாக அவன் திரும்புகிறான். वो सावधान से मन फिराया. தேவன் சிச்சிக்கிறார். परमेश्वर याकूब का அவன் மேல ताड़ना அன்பு வச்சிருக்கிறார்.
ये परमेश्वर उन पर प्रेम रखा था। அற்பமாய் இன்னாதபடி சோர்ந்து போகாதபடி आमीन। वो तुच्छ नहीं जाना, निराश नहीं हुआ, ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. सावधान से मन फिरा। இங்கே யாக்கோபு ஜாக்கிரதையாக திரும்பிட்டார். यहाँ याकूब सावधान से मन फिरा था। திரும்பும்போது மீண்டும் அவருடைய முகத்தை காண்பிக்கிறார். जब हम मन फेरता है तब वापस परमेश्वर अपने चेहरा को दिखाता है। அற்பமாய் எண்ணக்கூடாது. तुच्छ नहीं जानना। தேவன் உங்களை உலகத்தின் ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கும்படியாக தேவன் சிட்சைக்கு ஒப்பு கொடுக்கிறார். इसलिए प्रभु हमें ताड़ना में सौंपता कि हम दंड की आज्ञा से बच निकलना है, संसार के साथ हम दोषी न ठहरना। உன்னை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் அவருடைய முகத்தை காண்பிக்கிறார். तो जय पाने के लिए परमेश्वर तेरे लिए अपना चेहरा दिखाता है। அப்ப அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ऐसे अनुभव में प्रभु हमें लगातार अगुवाई करेगा। ஜாக்கிரதையாக நாம் மனம் திரும்புவோம். हम सावधान से मन फिराएंगे। ஏன் அங்கே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32 ஏன் அங்கே 31 32 வாசிக்கிறோம்? पहला कोरिन्थियों 11 अध्याय में 31 और 35। நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். यदि हम अपने आप को चाचते तो दंड न पाते। நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். परंतु प्रभु हमें दंड देकर हमारी ताड़ना करता है, इसलिए कि हम संसार के साथ दोषी न ठहरे। ஆகையால் என் சகோதரி நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். इसलिए मेरे भाइयों, जब तुम खाने के लिए इकट्ठे होते हो तो एक दूसरे के लिए ठहरा करो। அல்லேலூயா. हालेलुया। புறமுது காட்டினவன் जो अपना पीठ दिखाया, சிச்சையை பகைத்துட்டு இருக்கவன், जो ताड़ना को बाहर करता, சோர்ந்து போய் இருக்கிறவன், जो ताड़ना में निराश होता, அற்பமாக எண்ணிட்டு போயிட்டு जो இருப்பான், ताड़ना को तुच्छ जानता, அவன்லாம் ஜாக்கிரதையாக திருப்பப்பட்டு वो सब सावधान से मन फिराकर ஒன்றாக ஐக்கியப்பட வேண்டும். एक साथ संगति बनना। அப்படி ஐக்கியப்பட்டு ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் சொல்றேன். वैसे संगति में एक दूसरे के लिए காத்திரு. इंतजार करो। சில பேர் இங்க பாருங்க, சும்மா பாரம்பரியமாக வார வாரம் டெய்லி வார வாரம் மாதம் மாதம் சும்மா அதை ஆஸ் யூஷுவலாக கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பூஜை. ऐसे गई कलिसिया में ऐसे परंपराओं के रीति रिवाज के अनुसार हर महीने देता है। அப்படி போஜிக்க கூடாது. वैसे भोजन नहीं करना। புசிக்கிறதுக்கு குடிக்கிறது வீடு இல்ல. क्या खाने पीने के लिए तुम्हारा घर नहीं है क्या? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணிடக்கூடாது. क्या परमेश्वर का कलिसिया को तुच्छ जानते हो? ஒருவருக்கா ஒரு கடைசியில் அதை அப்படித்தான் முடிக்கிற ஒருவருக்கா நீங்க காத்துருங்கப்பா. आमीन। इसलिए अंत में ऐसे ही लिखा है, एक दूसरे के लिए पाठ होते रहो। ஐக்கியப்படுத்தி ऐसे संगति बना அவர்களை ஒப்புரவாக்க வைத்து उन लोगों को मेल मिलाप करा के அவர் திரும்ப அவர்களை ஜாக்கிரதையாக மனம் திரும்ப வைத்து सावधान से मन फिराकर ஐக்கியப்படுத்தி संगति बनाकर இந்த பந்தியை ஆசரிக்க வைக்கணும். ये भोजन आशीष होना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। அப்போ தேவன் பரிசுத்த பிள்ளைகளை சபையை பரிசுத்தத்தில் பங்கு கொள்வதற்காக சிச்சிக்கிறார். परमेश्वर अपने पवित्र संतान को और कलीसिया को पवित्रता में भागी होने के लिए ताड़ना देता है। ஆண்டவர் நேசிக்கிறார். प्रभु प्रेम करता है, நம்மை பிழைக்கத்தக்கதாக தேவன் அனுமதிக்கிறார். क्योंकि ये ताड़ना से हम जीवित रहे। யாக்கோபு 34ஆம் அதிகாரத்திலிருந்து பிழைக்கிறதற்காக, அவனை பிழைக்கி போகிறதற்காக वो उत्पत्ति 34 अध्याय में याकूब को भी परमेश्वर वो पच निकलने के लिए அவன் ऐसे குடும்பம் ताड़ना அந்த दी। இடத்துல போய் அந்நிய தேசத்துல மூழ்கிற கூடாது. क्योंकि याकूब अपने परिवार समेत अन्य पराये देवताओं के बीच में डूब न जाना। தேவ திட்டம் தேவ சத்தத்தை நிறைவேற்றி கொண்டு போகணும். परमेश्वर का इच्छा और मकसद को पूरा करना है। அதுதான் யாக்கோபுடைய வேர் பற்றி பூத்து காய்த்து மறுநாள் பூமியிலே நிரப்பப்பட்டது. इसलिए याकूब का झाड़ पकड़ा है, फूला है, फला है, अपने फलों से पृथ्वी भरा है। हम अभी प्रार्थना करें। ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட பேசுற தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்ப்போம். Yes, Jesus. ஆமென் ஆண்டவரே.
நான் உம்மை தேடுவேன் நாளோடு, நான் உம்மை சேவிப்பேன் வானோரெல்லாம். எல்லாவற்றிலே நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. आइए प्रार्थना करेंगे।